கனகாம்பியகுளம் தொண்டமான் நகர் கிளிநொச்சியினுடைய நகரத்தை அண்டிய இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உதிரவங்கை பைரகோயிலுடைய சொந்த காணி 40 வருடங்களுக்கு மேலாக இந்த மக்களுக்கு சொந்தமான காணி. 40 வருடங்களுக்கு மேலாக அந்த மக்கள் இந்த காணியை பயன்படுத்தி வருகின்ற பொழுது 80களிலிருந்து இந்த காணியினுடைய உரிமைக்காக அவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த இடத்திலே சிங்கள வன்முறைகளால் பாதிக்கப்பட்டு 83ஆம் ஆண்டிலே இந்த இடங்கள் காடுகளை வெட்டி குடியேறி வாழ்ந்த இந்த மக்கள் இந்த காணியை தங்களுக்குரியதாகவும் தங்களுடைய ஆலயத்துக்குரியதாகவும் மாற்றி அமைத்து இந்த காணிக்குரிய உரித்துக்காக அவர்கள் 80களிலும் பின்னர் 90களிலும் கூட அவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். அந்த ஆவணங்கள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு கரச்சி பிரதேச செயலர் அவையெல்லாம் தொலைந்து விட்டதாக கூறிக்கொண்டு இந்த காணியை தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எடுக்கிறார் என்று அவருடைய பெயரை சொல்லாமல் மறைத்து வருகின்றார். தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய ஏதோ ஒரு தொழில் முயற்சிக்காக அவர் இதனை பயன்படுத்த போகின்றார். அதனால் நாங்கள் வழங்குகிறோம் என்று கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர் கப்பமாக வாங்கி லஞ்சம் வாங்கிய நிலையில் தான் அவர் இந்த காணியை அவர்களுக்கு தாரை பார்த்திருக்கிறார். இதற்கு பிற்பாடு கூட இந்த மக்களும் இந்த ஆலயமும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த காணி ஆலயத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து ஒரு சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்கு உட்படுத்தி நீதித்துறையை இங்கு இல்லாதொழிக்க ஒரு பிரதேச செயலாளரால் முடியும் என்றால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல தெளிவு. ஆகவே இங்கு இந்த மக்கள் காலங்காலமாக வாழ்ந்த இடம், இந்த மக்களுடைய சொந்த நிலம் இது. அவர்கள் இந்த நிலத்தை ஆலயத்துக்கு தர வேண்டும் என்றும் இங்கு இருந்த உதிரவங்க வைரவர் விளையாட்டுக் கழகம், சனசம நிலையம், மாதர் சங்கம் மற்றும் இங்கே இருக்கிற பொது அமைப்புகளுக்குரிய ஒரே ஒரு காணியாக இந்த பிரதான வீதியில் இருக்கிற இந்த காணியை குறிவைத்து இதற்கான லஞ்சங்களை பெற்றுக்கொண்டு இந்த பிரதேச செயலாளர் இந்த வகையில் நடந்திருப்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விடயம். இதன் நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய மக்கள் போரிலே இவ்வளவு வடுக்களை சுமந்து மீண்டும் இந்த இடங்களிலே வந்து குடியேறி வாழுகிற பொழுது அவருடைய சொந்த காணிகளை பறித்து இன்னொருவருக்கு வழங்குகின்ற இந்த செயலை நாங்கள் முழுமையாக கண்டிக்கிறோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே நான் பிரதேச செயலாளருக்கும் அரசாங்க அதிபருக்கும் இது தொடர்பாக ஒரு வருடங்களுக்கு முதல் கடிதம் எழுதி இந்த காணி எந்த காரணம் கொண்டும் யாருக்கும் வழங்கப்படாது என்று சொல்லியிருந்தார்கள். அதன் பிற்பாடு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருந்தது. இவையெல்லாம் நடந்து முடிந்ததன் பிற்பாடு அந்த 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதேச செயலாளருடைய கட்டளையின் பிரகாரம் இந்த காணி அளக்கப்பட்டு அந்த தென்னிலங்கையைச் சேர்ந்தவருக்கு வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனை கண்டிக்கும் முகமாக இந்த அடையாள போராட்டத்தை இன்று இந்த மக்கள் நடத்துகின்றார்கள். இந்த அடையாள போராட்டம் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அந்த மக்களிடம் இந்த காணி கையளிக்கப்பட வேண்டும். இந்த ஆலய நிர்வாகத்திடம் இந்த காணி கையளிக்கப்பட வேண்டும். தவறினால் தொடர்ந்து நாங்கள் உண்ணாநிலை போராட்டங்கள், ஆர்ப்பாட்ட போராட்டங்களை நடத்துவதற்கும் இதற்காக தொடர்ந்து நாங்கள் உயிரை விடுவதற்கும் கூட இந்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள். தொடர் போராட்டங்கள் இதற்காக முன்னெடுக்கப்படும்.